குட் மார்னிங் உறவுகளை. இன்றைக்கி நேரமாக டீ வச்சுட்டு டீ வைக்க நேரமாக டீ வைக்கான ஒரே ரீசன் இந்த சின்ன குட்டி வாழ்க்கை லீவு. பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, அதனால் வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவள் வேறு இன்றைக்கி சாட்டர்டே எல்லாம் வெரைட்டி ஃபுட்டு தான் எனக்கு கொண்டு வருவேன். அதனால் பாப்பா எனக்கு மேகி ஒன்று சரி சீக்கிரமாக கடையில் போய் அதுவும் வாங்கிட்டு வந்து சீக்கிரம் மசாலா இல்லாமல் அவள் கொஞ்சம் ஸ்பைசி தான் சாப்பிடுவேன், கொஞ்சம் காரமாக அதிகமாக போட்டுக்கோம்னு சொல்லி அதனால எல்லாம் கலரி விட்டுட்டேன். நேற்று ஃப்ரைடே வீடியோ போட முடியல. போட முடியல. நேற்று வெள்ளிக்கிழமை சொன்னல வீட்டில் கோவிலுக்கெல்லாம் கிளம்புனதுனால தலைக்கு பிள்ளைகள் 2 ஷாம்பு போட்டு கழுகணுமா, லேட்டை வீடியோ எடுக்க முடியல. அதனால் நேற்று சாம்பார் மீதி வச்சு அதை இந்த பக்கம் அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். காரணம் மாவு இருக்குது. காலையில் எங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டு அவள் கிளம்பி நாங்கள் அது போதும். அதுக்குள்ளே சின்ன பெரிய பாப்பா பண்ணிவிட்டு அவள் குளிக்க கிளம்பிட்டு சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே அவளுக்கு சாரி ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லி அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வந்தோடனே இல்லை ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கு இப்போ போட ட்ரெஸ்ஸு எடுத்து முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். குளிச்சுன்னு டக்குன்னு போடுவேன். அதுக்குள்ளே சாம்பார் வச்சது மறந்தே போச்சு. சீக்கிரம் கூட ஓடிட்டு போய் ஒரு கலரி விட்டுட்டேன். தீஞ்சான் தெரியல அது வேறேன்னு சொல்லி சீக்கிரம் கலரி விட்டு தீயவே இல்லை. அப்புறம் இந்த பக்கம் பாப்பா கொண்டு லெஞ்சு ரெடி ஆச்சு. மேகியும் போட்டு அது எல்லாமே கலரி விட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலரி வச்சு சரி மூடி வச்சு சீக்கிரம் வெந்துட்டு மூடியும் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துச்சு. சரி அப்புறம் தான் நினச்சாடா பூ வேறு ஃப்ரிட்ஜில் இருக்கலாம், சரி அதுவும் கெட்டி வச்சிடலாம். டைம் இருக்குது, ஆட்டோ வரதுக்கு டைம் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே கெட்டிக்கலாம். எனக்கு பூ கட்டு ரொம்ப பிடிக்கும். காரணம் நிறைய பேர் கெட்டினா நான் ஒத்து பார்த்துருக்கேன். எனக்கும் ரொம்ப ஆசை இருந்துச்சு பூ கட்டணும். காரணம் இந்த வளவு இப்படி வளைஞ்சு போகும்போது நல்லா பார்க்குறது அழகாக இருக்குது. அதுக்கோசரமே செல்லில் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த பூ. காரணம் நிறைய பேர் எனக்கு இந்த பூ கட்டுறது ஒரு பெரிய விஷயம் இதுவும் தெரியல இருந்துச்சு. என்ன சம்பந்தம் நிறைய பேருக்கு தெரியும். கேரளாவில் நம்ம மேக்ஸிமம் பேருக்கு பூ கட்ட தெரியாது. இங்கே வந்து நான் பூ கட்டுனது நிறைய கோலம் போடுறது பூ கட்டுறது எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து தான். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தான். காரணம் நான் காரணம் 2 பிள்ளைகளை வச்சுருக்கும்போது நம்மளை எப்படி அடுத்தவரை எதிர்பார்க்க முடியாது கட்டி கொடுக்கிட்டு. அதனால் நம்மளே கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் கட்டினது அதை பூ. அதனால் தப்பாக நினச்சிட்டு அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிடாத. இது எனக்கு நிறைய ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். பூவும் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு முடி கட்டலன்னு பாப்பாவுக்கு முடியும் கட்டி விட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவளும் பார்த்துட்டு நான் கெட்டி அவளை ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றணும்னு சொல்லி சீக்கிரம் தோசை ஊற்றுறதுக்கு வந்துச்சு சமைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அவள் சொல்லி தோசை ஊற்றாமல் சொல்லி விட்டுட்டு அம்மா எனக்கு ஒரு தோசை போதும்மா அப்படின்னு. இந்த காலத்து பிள்ளைகளை ரொம்ப சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன். காரணம் சாப்பாடு எனக்கு சாப்பாடு அப்படியே கொண்டு வந்ததும் கொஞ்சம் தான். அப்புறம் ஒரு தோசை போதும், ஒரு தோசை மட்டும்தான் ஊற்றினேன். சரி அதை ஊற்றிட்டு கொண்டு கொடுக்கலாம் சாப்பிட்ணுன்னு போய் பார்த்தா அவள் கொஞ்சம் படிச்சுருந்துச்சு. படிச்சுட்டு இந்த தோசை கிட்ட அவளும் சாப்பிட்டா. சின்னவே என்னன்னு பார்க்காம போய் பார்த்தா கீழே படுத்து மேலே கட்டில் மாரி படுத்து நல்லா தூங்குறேன். ஸ்கூல் லீவ் நினச்சேன்னு நினைக்கிறேன். அதனால் அவள் நல்லா தூங்க. அதுக்குள்ளே அவளுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். பார்க்க ஒருத்தி வந்துச்சு. வந்து அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் இருக்குதா அந்த அப்படிக்கு மாதிரி கேட்டேன். நான் ஸ்கூல் இதுக்கு இல்லை லீவ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாலியம்மா எனக்கு ஜாலி டூலுன்னு அவ்வளோ உசுப்பு இருந்துச்சு. அக்கா எனக்கு இந்த ஜாலி நான் நல்லா விளையாடுவேன்னு சொல்லி 2 சண்டை போட்டுருந்துச்சு. சண்டை விட்டு நீ ஸ்கூலுக்கு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு. அதுக்காக நான் இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டியான நானும் விளையாட போடணும்னு அவளும் 2 சண்டை போட்டு பேசிட்டு கொஞ்சிட்டு கிடந்துச்சு. அதுக்குள்ளே நான் போய் தூங்குறேக்கா போக்கா நீ ஸ்கூலுக்கு போக்கான்னு போய் படுத்துட்டு. அதுக்குள்ளே சரி கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதுவும் விளக்கலாம். டைம் இருக்குது மாற்றிட்டுது ஆட்டோ இன்னும் வரல. அதுக்குள்ளே பாத்திரம் கடன்னு விளக்கிட்டேக்கான்னு சின்ன வச்சு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது. எனக்கு அதனால் சீக்கிரம் அதுவும் விளக்கி வச்சுட்டு விளக்க ஆட்டோவும் வந்துச்சா. சரி பாப்பாவும் கிளம்பிட்டு இப்போ சின்னவே அப்போ தான் பல்லு விளக்கு ப்ரஷ் எடுத்து கொடுத்து அவளும் விளக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டோக்காரன்ட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பாப்பாவே ஆட்டோவில் ஏறிட்டேன். ஆல்ரெடி பாப்பா பார்த்துட்டு பாய் அக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லி 2 தான் பேசிட்டு இருந்துச்சு. முத்தம் கொடுக்குற மாதிரி விட்டுக்கல போட்டு பாய் அக்கா அப்படின்னு. அவ்வளோதான் உறவுகளை இன்றைக்கி வீடியோ. ஓகே பாய் உறவுகளை. நாளைக்கு இனி 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். See you.